வாஸ்து மட்டும் தெரியும், அவருக்கு ஜோதிடம் தெரியும். ஆனால் வெளியே சொல்லிக்க மாட்டார். ஜோதிடன்றது பக்கா தெரியும். 12 லக்னம் ஒரு நாள் பற்றி அவருக்கு தெளிவாக தெரியும். மேஸ்லேருந்து மீன லக்னம் வரைக்கும் தெளிவாக ஒரு நாளைக்கு எத்தனை லக்னம் மாறுது, லக்னம்னா எப்படி, ராசினா எப்படி, ராசி எங்கே சந்திரன் இருக்கா ராசின்னு சொல்லுவாங்க. எங்கே சூரியன் அந்த கட்டத்தில் விழுதோ அது வந்து லக்னமாக எடுத்து அந்த மாதிரி தெளிவாக 12 லக்னம் தெளிவாக 12 ராசியை பற்றி கரெக்டாக அவர் எல்லாத்தையும் சொல்லுவார். அவருக்கும் ஜோதிடத்தை பற்றி அவருக்கும் தெரியும். ஆனால் வெளியே அவர் ஜோதிடத்தையும் இந்த வாஸ்தையும் கனெக்ட் பண்ணி தான் அவரும் சொல்லுவார். ஆனால் அதிகமாக அவர் ஜோதிடத்தை பற்றி வெளியே பேச மாட்டார். அவர் சகுனம் இந்த நிமிர்த்தத்தை பற்றி அதிகமாக பேசுவார். அதனால் வாஸ்துவில் அவரை மாதிரி ஒரு இது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ரவிரமண சார் மாதிரி வாஸ்து எவ்வளோ பேருக்கு ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அது நம்மளுடைய சந்ததிக்கும் சரி வரக்கூடிய காலகட்டங்களும் சரி அடுத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அவங்க கூட இருக்கிற தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பக்கத்தில் சொந்தக்காரர் எல்லாருக்கும் இப்படி இல்லை இப்படி கட்டுங்க. ஒரு வீட்டை கட்ட போகிறீங்கன்னா எப்படி அது கட்டலாம், எந்த 4 மூலையும் கட் பண்ணாதீங்க. கார் பார்க்கிங்கு நம்ம வசதிக்கோசம் அந்த வீட்டை எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி கட் பண்ணி டிசைன் கொடுத்து இல்லாத இதெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பும் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சதுரமும் செவ்வகமாக வீடை கட்டி வாழ்ந்துட்டு இந்த பூமியிலேருந்து போகிறது கஷ்டத்தையும் கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன் அது மாதிரி இந்த வீட்டை அமைச்சிக்கணும். சதுரம் செவ்வகமாக அமைச்சிங்கனாவே ஒரு 50-40% நம்ம கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிட்டோங்கன்னு அர்த்தம்.